ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரம்பிக்கலாமா சீரீஸ் டே 6. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். 100 days, இந்த 100 days நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் 85 ப்ளஸ் கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு டே 6ல் எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு சம் ஆல்ரெடி டே 1, டே 2, டே 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 6 நாளில் 6 எக்ஸசைஸ் படிச்சிட முடியும் உங்களால், வெறும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டே 4லலாம் 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு ½ hour வீடியோ தான் அது. ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஒரு 6 எக்ஸசைஸ் 6 நாளில் முடிச்சிட முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 3.6ல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை இப்போ இங்கே நல்லா கவனிங்க. இங்கேயும் ஃப்ராக்ஷன், இந்த செகண்ட் சம்ம கவனிங்க, இங்கேயும் ஃப்ராக்ஷன். ஒன்று போலயே இது இருக்குது, ஆமாவா? ஆனா ஒரே ஒரு மாற்றம் இருக்கு. என்னன்னா மேல இருக்கிற இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே இருக்கிறதுக்கு பேரு டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டரை கவனிங்களேன். இங்க இருக்கிற டினாமினேட்டரும் இங்க இருக்கிற டினாமினேட்டரும் கவனிங்க. இது ரெண்டும் சேமா இருக்கு, இது ரெண்டும் வெவ்வேற இருக்கு, ஆமாவா? ஸோ ரெண்டும் சேமா இருந்தா ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும், வெவ்வேறா இருந்தா ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? அதனாலதான் நான் 2 சம்முமே ஒரே வீடியோல போட போறேன். ரைட். மேல இருக்கிறத அப்படியே எழுதிக்கும். சாரி, இப்போ 2 டினாமினேட்டரும் சேமா இருந்தது அப்படின்னா போட்டு அந்த சேமா இருக்கிறத ஒரு தடவை எழுதிக்கோங்க. மேல இருக்கிறதுல எந்த மாற்றமுமே ஏற்படாது, அதை அப்படியே எழுதிக்கோங்க கண்ணா. கிளியரா இருக்கா? இப்ப என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பு இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 என்னது? எக்ஸ். இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்க இருக்கிற பிளஸ் இங்க எக்ஸ் இன்டூ 1 என்னது? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் என்னது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை மட்டும் கரெக்டா எழுதிடணும், சரியா? அடுத்தது கீழே எக்ஸ் மைனஸ் 2. கண்ணா இங்க நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும்? பிளஸ். ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், சைன் வெவ்வேறையா இருக்கு. சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா நம்ம என்ன பண்ணிப்போம்? கேன்சல் பண்ணிப்போம். சேம் நம்பர் சேம் சைனா இருந்தா அதை நம்ம என்ன பண்ணிப்போம்? ஆட் பண்ணிப்போம். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1, எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 1. ஸோ பிளஸ் 1x பிளஸ் 1x. எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க, பிளஸ் போட்டுக்கோங்க. 1 பிளஸ் 1 2. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? பிளஸ் 2x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ டினாமினேட்டர் சேமா இருந்தா அதை என்ன பண்ணணும்னு நீங்க இப்ப பாத்தீங்க. இப்போ ஒருவேளை வெவ்வேறையா இருந்தா என்ன பண்ணணும்? ஸோ வெவ்வேறையா இருந்தா இங்க இருக்கு இல்லையாகனா, இந்த டினாமினேட்டர் கொண்டு போய் இவன் கூட மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த டினாமினேட்டர் கொண்டு போய் இவன் கூட மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் சேம் மல்டிப்ளை பண்ணிருங்க. முடிஞ்சதா? எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2 இருக்கா? இவன் கூட எக்ஸ் மைனஸ் 2ன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது நடுவில் இருக்கிற பிளஸ். அடுத்து என்ன இருக்கான்? எக்ஸ் மைனஸ் 1. இங்க என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3. இவனை கொண்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணியாச்சா? அடுத்தது என்ன பண்றோம்? கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஓகே. அடுத்து என்ன பண்ணிடுறோம் பாருங்க, எக்ஸ் எக்ஸ். ஸோ இவனையும் மல்டிப்ளை, இவனையும் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இவனையும் மல்டிப்ளை, இவனையும் மல்டிப்ளை, பிளஸ் 2x மைனஸ் 4. 2 2s are 4. ஓகே. அடுத்தது இங்க இருக்கிற பிளஸ். ஃபார்முலா தெரியறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் இது இப்படி எழுதலாமா? இது வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்ற ஃபார்முலால இருக்கு, அப்ப அதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? தாராளமா எழுதலாங்கண்ணா. சரியா? அந்த மாதிரி அப்ரோச் பண்றதுனால அப்ரோச் பண்ணுங்க. இதை மல்டிப்ளை, இதை மல்டிப்ளை, இதை மல்டிப்ளை. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. சரியா? ஸோ இதுவும் கேன்சல். ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2. சரியா? மிச்சம் இருக்கிறத எழுதிடலாமா?
எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, -4 இருக்கு, எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரிசை எழுதுவோம். அடுத்தது எக்ஸ் எழுதுவோம், +3x - x. அடுத்தது நம்பர்ஸ் எழுதுவோம், -4 -3. ஆனா இப்படி எழுதும் போது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, சரியா? கரெக்டா பார்த்து ஒன்னுத்தையும் மிஸ் பண்ணாம எழுதுங்க, சரியா? அடுத்து 2x, ரெண்டு சேம் நம்பர் ஒரே சைன், ஸோ அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம், 2x². அடுத்தது இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும், ஸோ அப்போ +2x. ஆமாவா? அடுத்தது இங்க -7. அவ்வளோதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ +3 -2. That's all. Okay. So third subdivision பார்ப்போம். ஸோ எக்ஸசைஸ் 3.6ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ டினாமினேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். இப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த டினாமினேட்டர் வெவ்வேறையா தான் இருக்கு, பட் ஆனா இதை சேமா ஆக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு இந்த டினாமினேட்டர்ல இருக்கு. எப்படின்னு பாருங்க, இந்த எக்ஸுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? பிளஸ் இருக்கு. பட் இந்த எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ், இந்த வைக்கு முன்னாடி மைனஸ், இந்த வைக்கு முன்னாடி பிளஸ். ஆமாவா? ஒருவேளை இந்த சைனை மட்டும் என்னால சேஞ்ச் பண்ண முடிஞ்சா இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆயிடுமா? இப்ப இங்க நல்லா கவனிங்க, நான் சொல்றது புரியலன்னா நல்லா கவனிங்க. இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் ஒய், ஓகேவா? பிளஸ் இங்க ஒய் கியூப் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, எனக்கு இப்ப இந்த ஒய்யோட சைனும் எக்ஸோட சைனும் மாறணும். ஆமாவா? எக்ஸுக்கு இங்க பிளஸ் இருக்கு, அதே போல எனக்கு எக்ஸுக்கு இங்க பிளஸ் வரணும். ஒய்க்கு இங்க மைனஸ் இருக்கு, அதே போல எனக்கு இங்க ஒய்க்கும் மைனஸ் வரணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு நம்பரோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நான் பல வாட்டி என் வீடியோல சொல்லியிருக்கேன், மைனஸை வெளியே எடுத்துருங்க. மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஆயிடும், மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிடும். ஆமாவா? நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் ஒய், ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ரெண்டு சைன் இருக்க முடியாது. ஸோ அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிடும். ஸோ இங்க மைனஸ் வந்துடும், ஒய் கியூப். இப்போ பிளஸ் எக்ஸை முன்னாடி போட்டுக்கிறேன், மைனஸ் ஒய்யை பின்னாடி போட்டுக்கிறேன். கிளியரா இருக்கா? இப்போ இது ரெண்டும் பாருங்க சேம் ஆயிடுச்சா? சேமா இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மேல இருக்கிறத அப்படியே போட்டுட்டு கீழே ரெண்டு தடவை இருந்தா அதை ஒரு தடவை பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை இதே மாதிரி தான் டீல் பண்ணியிருந்தோம். ஆமாவா? ரைட். இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன? ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா இந்நேரத்துக்கு படிச்சிருக்கணும். ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். நம்ம வீடியோ ரெகுலரா பார்த்தாலே, ஒரு 6 நாள் வீடியோ பார்த்திருந்தாலே இந்த ஃபார்முலா உங்களால சொல்ல முடியும். நான் 100% கான்பிடென்ட்டா சொல்றேன். ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. நேரத்துக்கு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஆமாவா? ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்கு. அதே தான் நான் இந்த சைடு அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். செகண்ட் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.6ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாவா? டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போங்கன்னா அதை ஒரு தடவை போட்டுப்போம். ஆமாவா? டினாமினேட்டரை ஒரே ஒரு தடவை போட்டுட்டோம், மேல இருக்கிறத அப்படியே எழுத போறோம். ஓகே, இந்த மைனஸ் இருக்கு, ஸோ அந்த மைனஸ் அப்படிங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2x எக்ஸ் கூட, அகைன் 2x 2 கூட, 1 எக்ஸ் கூட, அகைன் 1 -2 கூட. சரியா?
So 2x into x, 2x square, 2x into minus 2 minus 4x, again 1x into x plus x, 1 into minus 2 minus 2. சரியா கண்ணா? அப்போ x square minus 5x plus 2 whole divided by x minus 4. அடுத்தது இப்போ நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் இருக்குல்ல கண்ணா, இங்க பிளஸ் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, மைனஸ் இருந்தா இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 2x ஸ்கொயர், இப்போ இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு, அப்போ அதை சால்வ் பண்ணிடலாமா? மைனஸ் 4x, இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பர் இல்லைன்னா 1, ஸோ பிளஸ் 1x, ஸோ மைனஸ் 3x. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், ஸோ 4ல 1 போச்சுன்னா மைனஸ் 3x, ஸோ மைனஸ் 3x மைனஸ் 2. இப்போ மைனஸ் உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிடலாமா? மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 5x minus 2. Okay, whole divided by x plus x minus 4. ஸோ இந்த பிராக்கெட் தேவையில்லை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும், ஸோ அதனால இந்த பிராக்கெட்டை எடுத்துக்கணும். சரியா? ரைட். இங்க பாருங்க, பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்க பிளஸ் 5x மைனஸ் 3x. ஸோ எக்ஸ் பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், 5ல 3 போச்சுன்னா 2. ஸோ 2x இங்கிட்டு மைனஸ் 4x, மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் மைனஸ் 4. கண்ணா இங்க நல்லா கவனிங்க. ஸோ இது அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லைன்னா 2வை காமனா வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 4. சரியா? ஏன்னா 2 ஒரு டைம், எக்ஸ் மட்டும் இருக்கும், அகைன் 4 வந்து 2 டைம்ஸ். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.6ல செகண்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். கண்ணா இங்க நல்லா கவனிங்க, இங்க என்ன இருக்கு? சொல்யூஷன்ல டினாமினேட்டர் தான் நம்ம பார்க்க போறோம், ஆமாவா? இப்போ இங்க நல்லா கவனிங்க, 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் பக்கத்துலலாம் 1 ஏதாவது இருந்துச்சுன்னா அது நமக்கு அல்வா மாதிரி, 1 ஸ்கொயர்னு போட்டாலும் ஒன்று தான், 1ன்னு போட்டாலும் ஒன்று தான், ஆமாவா? ஏன் அப்படி போடுறேன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டே 6ல இருக்கீங்க, டே 1ல இருந்து டே 6ல இருக்கீங்க இப்போ அப்படின்னா இதுக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. புதுசா பாக்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சரி, அதுக்கு நானே என்னன்னு பதில் சொல்றேன். இது பார்க்க இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி ஆயிடுச்சா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சிம்பிள், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்க என்ன இருக்கு பாருங்க, இதுதான் இங்க இருக்கு, அதை தான் இங்க எழுதியிருக்கேன். ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, இது ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு இருக்கு. செகண்ட் ஃப்ராக்ஷனுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் ஆக்கணும்னா நான் இந்த டேர்மை எதால மல்டிப்ளை பண்ணணும்? செகண்ட் ஃப்ராக்ஷனை. ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ அப்போ எனக்கு என்னதான் தேவை? எக்ஸ் பிளஸ் 1 தான் தேவை. மேக்ஸ்ல நீங்க என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். கீழேயும் பண்ணணும், மேலையும் பண்ணணும். புரிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? அப்போ 4x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, இங்க மைனஸ். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், நல்லா கவனிக்கணும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் இன்டூ 1 எக்ஸ், 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ், 1 இன்டூ 1 1. ஸோ இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, ஆமாவா? ஸோ இப்போ இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஒரு தடவை எழுதிக்க போறேன், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. டினாமினேட்டர் இங்கேயும் இங்கேயும் சேமா இருந்தால் ஒரு தடவை எழுதிப்பேன். மேல இருக்கிறத 4x அப்படியே போட்டுட்டு இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார இறக்க போறேன், ஒவ்வொரு டேர்முக்குள்ளாரையும் இறக்க போறேன். சரியா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்
minus x minus 2x minus 1 whole divided by x plus 1 x minus 1. பாருங்க இங்கேயும் மைனஸ் அகைன் இங்கேயும் மைனஸ். ஸோ பிளஸ் 4x இங்கே போட்டு சால்வ் பண்ணுறேன். பிளஸ் 4x மைனஸ் 2x எக்ஸ் அப்படியே எழுதிப்பேன். பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ் 4ல 2 போச்சுன்னா 2x. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. சரியா? எப்பயுமே ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? அது அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ ஒரு சைனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் மைனஸை வெளியே எடுத்துப்பேனா, அது அப்படியும் சொல்லலாம். மைனஸை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா உள்ளார இருக்கிற எல்லாத்தோட சைனுமே சேஞ்ச் ஆயிடும். எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தது, அது இப்போ பிளஸ் ஆயிடுச்சு பிராக்கெட்டுக்குள்ளார. 2xக்கு முன்னாடி பிளஸ் இருந்தது, இப்போ அது சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க மைனஸா. இங்க எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் 1க்கு முன்னாடி மைனஸ் இருந்தது, இப்போ இங்க 1க்கு முன்னாடி பிளஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் சப்ராக்ட் 1 by x ஸ்கொயர் பிளஸ் 2 ஃப்ரம் இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க. சொல்யூஷன் எதுல இருந்து எதை? 2x cube plus x square plus 3 whole divided by x square plus 2 the whole square. இதுல இருந்து 1 by x square plus 2 சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. சரியா? இப்ப நல்லா கவனிக்கணும். டினாமினேட்டர் தான் வேலையே. டினாமினேட்டர் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நியூமரேட்டருக்கே போகணும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. 2x cube plus x square plus 3. இப்போ x square plus 2 ஸ்கொயர்னு இருக்கா, the whole ஸ்கொயர்னு இருக்கா. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? x square plus 2 ரெண்டு தடவை இருக்கிறதா அர்த்தமா? ஆமாவா? மைனஸ் 1 by x square plus 2. கண்ணா நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம எப்படி பார்த்தோம்? டினாமினேட்டர்ஸ் சேமா இருக்கிறத பார்த்தோம், அப்புறம் வெவ்வேறு இருக்கிறத பார்த்தோம், அப்புறம் சைன் சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்தோம். பட் இங்க கவுண்ட் பாருங்க. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான். பட் ஆனா இந்த ஃபிராக்ஷனுக்கு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இருக்கு. பட் இங்க ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 தான் இருக்கு. அப்போ இதை நான் சேம் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏன்னா நான் சேம் ஆக்கினாதான் அடுத்த ஸ்டெப்பே நான் போக முடியும். ஸோ சேம் ஆக்கணும்னா இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆட் பண்ணணும். ஆமாவா? ஐ மீன் மல்டிப்ளை பண்ணணும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அப்ப இதுவும் சேம் ஆயிடுமா? ஸோ மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். கீழே பண்ணுனா மேலையும் மல்டிப்ளை பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? ரைட். இப்போ சேம் ஆயிடுச்சா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரெண்டு தடவை இருக்கு. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ரெண்டு தடவை இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்? ஒரு தடவை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு எழுதிப்பேன். புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? ரைட். அடுத்து 2x cube plus x square plus 3 minus, இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணோம்ல 1 into anything அதே தான், x square plus 2. புரிஞ்சதா கண்ணா? கிளியரா இருக்கா? இந்த பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த மைனஸ் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மைனஸ் இப்போ உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணணும். இப்படி பாருங்க. 2x cube plus x square plus 3 minus x square minus 2. So x square plus 2 x square plus 2 முடிஞ்சு போச்சா? ஸோ இங்க பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். சரியா கண்ணா? அடுத்தது என்ன எழுதிக்கலாம்? ஸோ 2x cube plus 3 minus 2 plus 3 minus 2 plus 1 கண்ணா. ஸோ அதை போட்டு plus 1 whole divided by x square plus 2 x square plus 2. இவ்வளவுதான் கண்ணா ஆன்சர். சரியா? ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ
எக்ஸசைஸ் 3.6ல ஃபோர்த் சம் நல்லா கவனிங்க. which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by 3 cube plus 8 to get 3 by x square minus 2x plus 4. இப்போ நல்லா கவனிங்க, எந்த ஒரு நம்பரை அவங்க இங்கிலீஷ்ல கொடுக்கறது நான் தமிழ்ல சொல்றேன், நல்லா கவனிங்க. எந்த ஒரு நம்பரை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 8 இது கூட எந்த ஒரு நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன நம்பர்னு தெரியல, அதை நான் கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை தான் அவங்க ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல கேட்டிருக்காங்க. நாங்க அதனால அதை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை நீங்க என்னன்னு வேணா வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், எம் எது வேணா வச்சுக்கலாம். ஏன்னா அங்க ஒரு நம்பர் வரணும், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 3 by எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னு கேக்குறாங்க. சரியா, கண்டுபிடிச்சிடலாமா? நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கியூ ஆஃப் எக்ஸ் தான். நான் புரியுதா? அவங்க கொஸ்டின் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கிறத நான் அப்படியே இங்க ஈக்குவேஷனா எழுதியிருக்கேன். சரியா, இப்ப நல்லா கவனி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் கியூப். இந்த 8 பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? இங்க கியூப் இருக்கு, அப்ப கியூபு கூடயே ரிலேட் ஆகிற ஒரு நம்பர் ஞாபகம் வந்துடணும், 2 கியூப். 8 எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? 2 2 4 4 2 8. சரி, எழுதி வச்சுப்போம். அடுத்தது மைனஸ் கியூ இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இல்லைன்னா இப்படியே கூட எழுதிக்கலாம். இங்க நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னன்னு வரும்? இங்க ஈக்குவல் டு இருக்கு. இந்த மைனஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ். இந்த பிளஸ் 3 by x square minus 2x plus 4 equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3 into x square minus 2x plus 4 கண்ணா நல்லா கவனிங்க. இப்போ ஈவன் எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும். சரியா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஈவன் எடுத்துக்கோங்க. ஈவன் எடுத்துக்கங்க, ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8. சரியா, கடைசியா இருக்கிற நம்பர் இங்க, இந்த நம்பர் இங்க. 2 4s are 8. ஸோ இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ், எங்கேயுமே மைனஸ் இல்லை. ஸோ டக்குன்னு இதை போட்டுடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. ஸோ இங்க எக்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஆன்சர் என்ன? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4. ஃபர்ஸ்ட் இருக்கிறது சால்வ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் இருக்கிறது நல்லா கவனிங்க. அதாவது இது எக்ஸ் கியூப் பிளஸ் 2 கியூப். இது எப்படி இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். ஏ பிளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஆமாவா? ரைட். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் 2x போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 ஸ்கொயர். ஆமாவா? அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 2 2s are என்ன கண்ணா? 2 2s are என்ன? 4. புரிஞ்சதா? மைனஸ் 3. இப்போ இந்த ஃபோர்த் இது நல்லா கவனிக்கணும். இந்த ஃபோர்த் இதுல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 ரைட்டா இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டூ எக்ஸ். சரியா, இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் பிளஸ் 2 இந்த எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு கியூஎக்ஸ். சரியா கண்ணா? அப்போ இப்போ என்னென்ன எழுதிக்கலாம்? டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க. அப்போ அந்த டினாமினேட்டரை
ஒரு வாட்டி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x + 4 மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. -3 = q of x. ஸோ அப்போ என்னோட q of x ஓட வேல்யூ என்னதுங்க? x + x - 3 ஓட வேல்யூ +1. கீழே இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.6ல 5th சம். நல்லா தெளிவாக கவனிங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சொல்யூஷன்ல 1/a - b - 2b divided by a square - b square. ரைட்டா? இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதை ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கிற இடத்துல அதோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு முன்னாடி ராஜா இதையவே நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா? எப்படி சால்வ் பண்றது பாருங்க. 1/a - b. இதுல எதுவும் சால்வ் பண்றதுக்கு இல்ல. பட் இங்க பாருங்க, a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a + b டைரக்டாவே எழுதிட வேண்டியதுதான். a - b இது டைரக்ட் ஃபார்முலால கொடுத்துருக்காங்க. இப்போ டினாமினேட்டர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபிராக்ஷன்ல எந்த டினாமினேட்டர் எனக்கு இல்ல? இங்க இங்க என்ன இல்ல? a + b இல்ல. நல்லா கவனிங்க. இப்ப நான் இங்க a + b மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கேயும் டினாமினேட்டர் சேம், இங்கேயும் டினாமினேட்டர் சேமா? ஆனா மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். கீழே டினாமினேட்டர்ல நீங்க a + b ஆட் பண்ணீங்கன்னா மேல நியூமரேட்டர்லயும் நீங்க a + b ஆட் பண்ணணும். ஓகேவா? ஐ மீன் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 × a + b a + b தான். 1 கூட எதை நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ a + b × a - b - 2b a + b × a - b. ஓகேவா ராஜா? இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஆயிடுச்சா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா ஒரு தடவை போட்டுக்கங்க. a + b × a - b. மேல இருக்கிறத அப்படியே எழுதிக்கங்க. a + b - 2b. ஓகே, அப்ப என்ன வரும்? a இந்த b-யையும் -2b-யையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -b கிடைக்குமா? அதாவது -2b பிளஸ் b-க்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா என்ன எடுத்துக்கணும்? 1 இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ -bb அப்படியே போட்டுக்கணும். 2ல 1 போச்சுன்னா 1. 1b-ய b இன்னும் எழுதலாம் தானே? அதை தான் நான் பண்ணியிருக்கேன். a + b மைனஸ் இன்ட்டு a - b. அப்போ a - b a - b கேன்சல் ஆயிடுமா? அப்போ 1/a + b. ஈஸியா இருக்கா கண்ணா? இப்போ 1/a + b மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? 1/a + b மட்டும் சால்வ் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி a ஓட வேல்யூ நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். 2x + 1 2x - 1 b = உங்க புக்ல கொடுத்துருக்காங்க கண்ணா, அந்த புக்ல வேல்யூ பாருங்க. சரியா? நான் நம்ம இது ரைட். இப்போ a இருக்கிற இடத்துல நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? 2x + 1 2x - 1 plus 2x - 1 2x + 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்க டினாமினேட்டர் ரெண்டுமே வெவ்வேறு இருக்கு. இந்த 1 அப்படியே விட்டுருங்க, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவனை சால்வ் பண்ணுவோம். வெவ்வேறு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆமாவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஸ்கொயர் பிளஸ் 2x - 1 த ஹோல் ஸ்கொயர். அதாவது 2x + 1-ஐயும் 2x + 1-ஐயும் மல்டிப்ளை பண்ணி நான் இங்க எழுதிட்டேன். ரெண்டு 2x + 1 இருக்குல்ல, அதனால தான் 2x + 1 த ஹோல் ஸ்கொயர். அகைன் 2x - 1 2x - 1 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ரெண்டு 2x - 1 இருக்குல்ல, அதான் இங்க. கீழே என்ன பண்ணணும்? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x - 1 அகைன் 2x + 1.
புரியுதா ராஜா? ரைட். அடுத்து போடுவோமா? இங்க போடுறேன். இப்ப நல்லா கவனிங்க. 1 by இது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? இங்க கவனிங்க. ஐடென்டிட்டி இங்க எழுதுறேன். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இங்க a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ரெண்டுத்துக்குமே அதான் கண்ணா இருக்கு. அப்ப இங்க போட்டுடலாமா? அப்போ பொறுமையா கவனிங்க. 2x the whole square plus 2 into 2x into 1 plus 1 the whole square. இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சா? அதாவது இந்த டேர்முக்கு. அடுத்தது plus 2x the whole square minus 2 into 2x into 1 plus 1 square. செகண்ட் இது முடிஞ்சிருச்சா? இப்போ தேர்டு கீழே இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை, இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிப்ளை, இவங்க ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் 2x இன்டூ 2x 4x ஸ்கொயரா. அடுத்தது 2x இன்டூ 1, நான் இப்பதான் சொன்னேன் 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான். அகைன் 1 இன்டூ 2x மைனஸ் 2x. இங்க பாருங்க மைனஸ் 1 இன்டூ 2x தானே. அகைன் மைனஸ் 1 இன்டூ 1 மைனஸ் 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடும். அடுத்து 1 ஹோல் டிவைடட் பை, இதை ஸ்கொயர் பண்ணலாமா? இந்த ஸ்கொயர் 2க்கும் காமன், எக்ஸுக்கும் காமன். அப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 4xா 4x பிளஸ் 1 1 ஸ்கொயர் 1 தான். அடுத்து இங்க பிளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 1 whole divided by 4x minus 1 4x square minus 1. ஓகே, இப்போ இங்க பாருங்க ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஸோ கேன்சல். ஆமாவா? ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம்? 1 whole divided by 4x square. ஸோ 8x ஸ்கொயரா. இங்க 4x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு 4x ஸ்கொயர். இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ பிளஸ் 2வா ஹோல் டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ரைட். இப்ப நல்லா கவனிப்பா. இந்த கீழே இருக்கிற இந்த 4x மைனஸ் 1 மேல போயிருமா? நல்லா கவனிக்கணும். 3 கோடு இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 3 கோடு இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கோடு இருந்தது அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கோட்ல இருக்கிற மேட்ரு மேல போயிடும். சரியா? இங்க 2 கோடு தானே இருக்கு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. இப்படி இருந்ததுன்னா கீழே லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிட்ட போய் மல்டிபிளிகேஷன்ல போய் உட்காந்துரும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கங்க. 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை, ஏன்னா இது மேல போயிடுச்சு அப்படின்னா 1 இன்டூ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 4x ஸ்கொயர் தான், மைனஸ் 1 தான். சரியா? இப்போ 8x ஸ்கொயர் பிளஸ் 2. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 4x ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த ரெண்டுத்துல இருந்து 2 காமனா வெளியே எடுத்தா 4x ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இப்போ ஏவையும் பியையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஸோ இங்க ரெண்டுத்துலயும் 2 காமனா இருக்கா, அதை எடுத்துடலாம். 2 காமனா இருந்ததுன்னா இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடட் பை பி. சரியாக்கண்ணா? அப்போ 2 ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 plus 1 divided by x plus 1 the
ஹோல் ஸ்கொயர். சரியாக்கண்ணா? ஹோல் டிவைடட் பை, இப்போ கீழே ஏ டிவைடட் பை பி வேறு இருக்கு, சாரிப்பா அது பார்க்கல, போட்டு மறந்துட்டேன். ஏ என்னது? எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பை எக்ஸ் பிளஸ் ஒன். சரியா? சரி, இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் கீழே எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் x plus 1 the whole square whole divided by x by x plus 1. டிவிஷன்ல இருந்தா சால்வ் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? அதை மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். மல்டிப்ளிகேஷன் போட்டா டிவிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபிராக்ஷன் கீழே இருக்கிறது மேல வந்துடும், மேல இருக்கிறது கீழே வந்துடும். ஆமாவா? இந்த ஏற்கனவே சொன்னா ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். இப்ப இங்க நல்லா கவனிங்க, இந்த டூக்கு உள்ளார, இந்த டூக்கு உள்ளார இருக்கிற பிராக்கெட்ல என்ன ஆயிருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஒரு வாட்டி போட்டுப்பேன், மேல இருக்கிற ரெண்டுத்தையும் அப்படியே போட்டுப்பேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன்னு, இது முடிஞ்சிருச்சு. ஹோல் டிவைடட் பை இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா? எக்ஸ் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒன்னா. ஸோ அப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா பாருங்க, 1 2 3 3 ஃப்ராக்ஷன் இருக்கு. அப்ப இது என்ன ஆயிக்கும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதுவேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே எழுதிப்பேன். இந்த பெரிய கோடு இன்டுவா மாறிடும். இந்த இதுல ரெசிப்ரோக்கல்ல போகும், ஏற்கனவே சொல்லியிருந்தேனா? ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்ட்டு ஒன் என்னது? அதே தான். இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அவங்க நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? ப்ரூவ் பண்ண சொன்ன ஆன்சர் வந்துருச்சா? தட்ஸ் ஆல். பொறுமையா வீடியோ பாருங்க, புரியும். ஆனா இந்த சம்மு, இதுக்கு முன்னாடி 5th சம், இந்த ரெண்டு சம்முமே போட்டு பாத்தீங்கன்னா தான் நான் புரியும், ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் புரியும். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.6ல 7th சம். ஒரு வேலையை செய்யறதுக்கு பாரி நீட்ஸ் 4 hours to complete a work. அதே வேலையை his friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? இப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு இன்வர்ஸ் வேரியேஷன். நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க, இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இன்வர்ஸ் வேரியேஷன். சரி, இதை பத்தி இன் டீடைல்டா போய்க்க தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ பாரிக்கு அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? 4 hours ஆச்சா? நீங்க கண்ணை மூடிட்டு அதை என்ன பண்ணுங்க, 1/4ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது யுவனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 6 hours ஆச்சா? 1/6ன்னு இன்வர்ஸ்னா தலைகீழ எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்கிறது தானே கேள்வி. இப்போ டைம் டேக்கன் பை போத் அப்படின்னு போட்டுட்டு, சரியா, அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? ஸோ அப்போ அது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 1/x is equal to 1/4 plus 1/6. 2 பேத்தையும் இப்போ 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரியுதா? நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம், டைம் டேக்கன் பை போத்னோடனே 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிடுவோம். ஆமாவா? 10ன்னு ஆன்சர் சிலிப் அப்படிதான் நம்ம யோசிப்போம், மைண்ட் செட் அப்படிதானே யோசிக்கும். பட் ஆனா அப்படி போடக்கூடாது. சின்ஸ் பிகாஸ் இட் இஸ் அன் இன்வர்ஸ் வேரியேஷன், கொடுத்திருக்கிற நம்பரை இன்வர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரையும் இன்வர்ஸ் பண்ணிடணும்.
இது புரியுதா உங்களுக்கு? இந்த எக்ஸ்ட்ரா என்னோட வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா என்னோட வேல்யூ. இப்ப பாருங்க, நல்லா கவனி. இதை சால்வ் பண்ற பாருங்க. ஸோ ரெண்டும் வெவ்வேறு நம்பர். ஸோ அப்போ இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. ஸோ 6 + 4 ஹோல் டிவைடட் பை 6 4s are 24. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/x is equal to 10/24. ஸோ இந்த 24 மேல போயிடும், இந்த x இங்க போயிடும். ஆமாவா? இருங்க வர. 24/x is equal to 10. ஸோ டிவிஷன்ல இருக்கிறது இங்க போயிடுச்சு. இப்போ அடுத்தது இல்ல நான் வெயிட் இங்க எடிட் வேணும்பா, எடிட் வேணும். சரியா? பார்த்துக்கோ. அடுத்தது இங்க நல்லா கவனிங்க. இந்த 24 இங்க போயிடுச்சா? இப்போ x இருக்கிற இடத்துல 10 போயிடும், 10 இருக்கிற இடத்துல x போயிடும். ஸோ x/10. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 24/10 ஹவர்ஸ் ஆகும். அப்போ இது ஒரு 0 இருக்கா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா 2.4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ. கண்ணா நல்லா கவனிங்க. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.6ல 8th சம். இனியா பாட் 50 kgs of fruits containing apple and banana. சரியா? மொத்தமா அவ எவ்வளவு வாங்கியிருக்கா? 50 kg வாங்கியிருக்கா. பட் ஆனா ஆப்பிள்ல எத்தனை கேஜி வாங்கினா, பனானால எத்தனை கிலோ வாங்கினான்னு எனக்கு தெரியாது. சரியா? அப்போ நானா அசியூம் பண்ணிக்கிறேன். கேஜஸ் இன் ஆப்பிள் எத்தனை கிலோ வாங்கினான்னு தெரியல, அதை எக்ஸ் கிலோன்னு வச்சுக்கிறேன். சரியா? அடுத்தது கேஜஸ் இன் பனானா எத்தனை கிலோ வாங்கினான்னு எனக்கு தெரியல, பனானா நான் ஒய் கேஜஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்போ ஆப்பிள்ல இத்தனை கிலோ வாங்கியிருக்கிறா, பனானால இத்தனை கிலோ வாங்கியிருக்கா. ஸோ மொத்தமா 50 கிலோ. இது புரிஞ்சதா? புரிஞ்சதா? ரைட். அடுத்தது இப்போ அமௌண்ட். ஷீ பெய்ட் ட்வைஸ் as much as per kg for the apple as she did for banana. இது வெயிட் பண்ணுங்க. இப்போ பர் கேஜி, ஓகேவா? பர் கேஜி 1 கிலோ ஆப்பிள் அவ எவ்வளவுக்கு வாங்கினான்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. 1 கிலோ ஆப்பிள் ருபீஸ் வச்சுக்கங்க. 1 கிலோ 1 கிலோ ஆப்பிள் இன் ருபீஸ் எவ்வளவுக்கு வாங்கினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதை வந்து இப்போ 1 கிலோ ஆப்பிள் வந்து பின்னு வச்சுக்கோங்க, பி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கா. அடுத்தது அதே 1 கிலோ பனானாவை இன் ருபீஸ் கியூ ருபீஸ்க்கு வாங்கியிருக்கா. எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ருபீஸ் எனக்கு சொல்லலை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆப்பிள் வாங்கினா பத்தியா, இந்த ஆப்பிள் வாங்கினா பார்த்தீங்களா, இந்த ஆப்பிளுக்கு பனானா வாங்கினதை விட 2 மடங்கு கொடுத்துருக்காங்களாம். இப்போ பனானா எவ்வளோக்கு வாங்கினா? கியூ ருபீஸ்க்கு வாங்கினா இல்லையா? இருவர் சாரி, ஆப்பிள் எவ்வளோக்கு வாங்கினா? பி ருபீஸ்க்கு வாங்கினா. அப்போ பனானாக்கு 2 மடங்கு கொடுத்துருக்கா. அப்போ 2Q தான் என்னோட பி. அதாவது இப்போ நீங்க உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இப்போ ருபீஸ்ல சொல்றேன். இப்போ ஆப்பிள் பனானாக்கு எனக்கு வந்து 10 ரூபா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. ஆப்பிளுக்கு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா. அப்போ இன்டூ 2. அப்போ எவ்வளோ? 20. புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சதா? அப்போ இன்டூ 2 நம்ம எதை பண்றோம்? கியூவை தானே பண்றோம். கியூவோட 10. இப்போ இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ பனானா வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கா, 2 மடங்கு. அப்படின்னா நான் இந்த 50 இன்டூ 2 பண்ணணும். அதுதான் என்னோட பியோட விலை. புரிஞ்சதா உங்களுக்கு? அப்ப நான் என்னோட பியை என்ன பண்ண போறேன்? இன்டூ 2 பண்ண போறேன். 2Q. இது புரிஞ்சதா கண்ணா? கிளியரா புரிஞ்சதா? நான் ஏன் வந்து 2Q பண்ணன்ட்டு? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, இதை அழிச்சிடலாம். அடுத்தது பாருங்க. இஃப் இனியா பாட் 1800 worth of apples, மொத்தமா எத்தனை வாங்கியிருக்கா? 180 ரூபாய்க்கு, 1800 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கியிருக்கா. மொத்தமா எத்தனை கிலோ வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல.
ஆனா நான் இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். 1 கிலோவோட விலை எவ்வளோ பின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஆமாவா? இப்போ நீங்க 100 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 1 கிலோ ஆப்பிள், ஓகே, 1 கிலோ ஆப்பிள் 10 ரூபா அப்படின்னா 1 கிலோ ஆப்பிள் 10 ரூபான்னா நீங்க எத்தனை கிலோ வாங்கியிருப்பீங்க? 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ ஆப்பிள் 10 ரூபா. அப்ப 10 இன்ட்டு 10 எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க? 10 கிலோ. 1 கிலோவுக்கு 10 ரூபா. ஆமாவா? அப்ப நான் அதை தானே எக்ஸ் பின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். அப்ப எக்ஸ் இன்டூ பி. அப்போ ஒய் இன்டூ கியூ பனானாவோட ரேட்டு. பனானா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 600 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. இது கிளியரா இருக்கா? இது கிளியரா இருக்காங்கண்ணா? ரைட். இப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 50 மைனஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது தேர்டு, இது ஃபோர்த்து. நீங்க இதுல எந்த ஈக்குவேஷன் வேணா எடுத்துக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? நல்லா கவனிங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் என்னன்னு போட்டுப்பேன்? 50 மைனஸ் ஒய்ன்னு போட்டுப்பேனா? அடுத்தது இன்ட்டு பி இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னு போட்டுக்குவேன்? 2Qன்னு போட்டுப்போனா? இஸ் ஈக்குவல் டு 1800. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் 4ஆல டிவைட் பண்ண போறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? y இன்டூ கியூவா? y இன்டூ கியூவா? அப்போ இந்த கியூ கேன்சல் ஆயிடுமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2ஆல 100 மைனஸ் 2y. ஓகே, இங்க என்ன இருக்கு? 600 இருக்கா? ஸோ இந்த 2 ஜீரோஸ் கேன்சல், இந்த 2 ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3. 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9. அகைன் இது வந்து 1, இது வந்து 3. இந்த y மேலே போயிடுச்சுன்னா 3y ஆயிடுமா? அப்போ 100 இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 2y ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 2y. பிளஸ் 2y. அப்போ 100 பிளஸ் 100 ஈக்குவல் டு 5y. 100 is equal to 5y. ரைட். இப்போ என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷன்ல போகுமா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 20. அப்போ ஒய்ங்கிறது நான் என்ன அசியூம் பண்ணி வச்சிருந்தேன்? ஒய்ங்கிறது பனானா. பனானா எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்க? கேஜஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அப்போ பனானா வந்து 20 கேஜி, 20 கிலோ வாங்கியிருக்காங்க பனானா. பனானா எத்தனை கேஜஸ் வாங்கியிருந்தாங்க? 20 கேஜஸ் வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x is equal to 50 minus y தானே? இதுதானே ஈக்குவேஷன் 1. புட் y is equal to 20 in equation 1. equation 1ல போடலாமா? அப்போ so that நமக்கு x கிடைச்சிரும். so x is equal to 50. y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிங்க? 20. so x is equal to 30 kgs. இப்போ பாருங்க, பனானா எத்தனை கிலோ வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்பிள் எத்தனை கிலோ வாங்கினாங்க? 30 kg. முடிஞ்சதா? ஸோ அதை தான் அவங்க கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. ஹவு மெனி கேஜஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷி பை? ஸோ பனானா 20 கேஜஸ் வாங்கினாங்க, ஆப்பிள் 30 கேஜஸ் வாங்கியிருக்காங்க. சரியாக்கண்ணா? இந்த ஷார்ட் அவுட் பண்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க. நீங்க எங்க ஸ்ட்ரக் ஆவீங்கன்னா இந்த எக்ஸ் இன்டூ பி ஒய் இன்டூ கியூல தான் ஸ்ட்ரக் ஆவீங்க. இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. சரியா? இது வந்து கேஜி. கேஜியவும் ருபீஸையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும், டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிரும். சரியா? 1 கிலோ தக்காளி 20 ரூபா அப்படின்னா நீங்க எத்தனை கிலோ வாங்குறீங்களோ அதை இந்த இடத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 2 கிலோ வாங்குறீங்கன்னா 40 ரூபா, 3 கிலோ வாங்குறீங்கன்னா 60 ரூபா. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு டோட்டல் ருபீஸ் கிடைச்சிரும். டோட்டல் ருபீஸ் கிடைச்சிடும். நீங்க எவ்வளவு அந்த அக்காவுக்கு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட்.
எக்ஸாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டே 6 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை நான் என் சைட்லேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணும்? உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவை? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. 100 டேஸ் ரெகுலராக பாருங்க. அப்போ கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் கணா 85 ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? லாஸ்ட் மினிட்ல நீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். அவங்க லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு சரியில்லாம போய் இதெல்லாம் தேவையே இல்லை. இப்பத்துல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 2026-27 பேட்ச் தயவு செஞ்சு இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க. 100 டேஸ் கன்சிஸ்டன்ஸா வீடியோ வரும். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. டே 7ல பார்க்கலாம். தேங்க்யூ.